கவலையில நான் நான் சாப்பிட்டு போட்டு ரச்சி கிடைக்குன்னு சொன்னேன். இது வந்து சிக்கன் பிரட்டல், இது வந்து சிக்கன் கறி, இது வந்து ஈரல். இதாம வந்துட்டு அத்தை அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த கிப். அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்துட்டு வளமை போல் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே சொல்லுவோம் வீட்டில் நிற்கிறோம்னு. நம்ம இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? மச்சால் விட்டு நிற்கிறோம். அதாவது வந்துட்டு எங்கள் அத்தை விட நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்துட்டு காலம் 8 மணி இருக்குன்னு நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து விளக்கிட்டாங்க. சரியோ விளக்கிட்டு ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனாங்க. ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அதாவது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 2 கிழமைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்படி காதுக்கு வந்துட்டு குத்துன்னு சொல்லி சொல்லக்கூடாது இல்லையா, வருத்தக்கார பிடிக்கணும். அப்போ வந்துட்டு காலை போனாங்க, காதுக்கு குத்துன்னு சொல்லி முதலே வந்துட்டு போனாங்க. போன இடத்துல வந்துட்டு காது கிளீன் பண்ணி வந்துட்டு விட்ட வேணும். அத்தைன்னா மந்தவா. அப்போ போன முறை வந்துட்டு நான் போயிட்டு காதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு நாள் வந்து வாட் பண்ணி தான் வந்துட்டு பின்னே விட்ட வேணும். அதே மாதிரி வந்துட்டு சரி இதோட எல்லா வருத்த முடிஞ்சு வந்து சந்தோஷத்தில் வந்தேன். வந்து ஒரு 2-3 நாளையால் திருப்பி காது சரியாக குத்துட்டேன். இது சரியான முறை கவலை எனக்கு. நேற்று அம்மா பிறந்த நாளையில நல்லா குத்து எனக்கு. சொல்ல மாட்டேங்க பிறந்த நாள்லாண்டு காதுக்கு அப்படி குத்தினவன் பார்த்தா எனக்கு நானும் காட்டிக்கொள்ள கொஞ்சம் வலது கொடுப்புற வீடியோ கொஞ்சம் சிரிக்கிறேன். அப்போ வந்துட்டு நான் காட்டிக்கொள்றேன். என்ன நடந்தாலும் காட்டிக்கொள்ள கவலையில நான் பாத்தீங்க எப்படி போய் சொல்லுது. அப்ப வந்துட்டு என்னன்னு சொல்றது, இப்ப இது வந்துட்டு எங்க தொழில். அப்ப வந்துட்டு நாங்கள் இதை வந்துட்டு தொழிலா பார்த்தோம்னா என்னதான் ஒரு கவலை இருந்தாலும் புறவை பாக்குறாங்க. என்ன இப்படி அப்படி இருந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தால் வீட்டை போவோம் தான் நாங்க நினைச்சுனாங்க. அவன் ஆசை நேற்று பிறந்த நாள். அப்ப வந்துட்டு சாப்பாடு கொடுக்கும், சமைச்சு தான் சாப்பாடு கொடுக்கணும். அதாவது வந்துட்டு அம்மா அந்த பிறந்த நாளுக்கு அங்க நேற்று சமையல் சாப்பாடு ஒன்றும் இல்ல. நாங்கள் தனியா கேட்கப்பட்டேன். அப்படி நல்ல கதையே இல்ல. அப்ப வந்துட்டு எங்க அத்தைதான் வந்துட்டு இந்த பிறந்த நாளுக்கு பதிலாக வந்துட்டு அம்மாவுக்கும் எனக்கு சமைச்சு தந்துருக்கா. சமைச்சு மட்டும் அப்ப வர செஞ்சீங்க தீத்தியும் விட்டீங்க. ஓகே, நாங்க இப்ப சண்டை பிடிச்சோன்னு நாங்க இப்ப இந்த சாப்பாட்டு டைமுக்காண்டி கொஞ்சம் ஒற்றுமை சாப்பிட்டு முடியும். நாங்க இப்ப இந்த கொஞ்ச நேரம் சண்டை பிடிச்சோம். சரி, ஏன்னா இப்ப நாங்க வந்துட்டு சமைச்ச சாப்பாடை வந்துட்டு காட்டிட்டு உங்களுக்கு அப்படி வந்து சாப்பிடுப்போம். அதாவது அம்மான பிறந்த நாளுக்காக வந்து ஸ்பெஷலா வந்துட்டு சமைச்சிருக்காத்த அம்மான பிறந்த நாள் சாப்பாடுன்னு சொல்லலாமே தானே. அது மாதிரி எனக்கும் அம்மாவுக்கு தான் வீட்டு டைம் வந்து கட்டிக்கணும் போக போறோமே. நம்ம கிடக்க கட்டுறாங்க சாப்பாடு அந்த பின்னுக்கு எல்லாத்தையும் வச்சு கட்டி விட்டீங்கன்னா கொண்டு போவேன். ஓகே, இப்படி கறிக்கண்டா வந்துட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் தெரியும். அத்தை மாதிரி சமைச்சா ஒரு வஞ்சாஞ்சு தெரியுமா? எப்படி எப்படிதான் இருந்தாலும் மச்சான புல்லுல இருக்கிற பாசம் என்ன இல்ல முட்டை. அதோட வந்துட்டு இந்த சாப்பாடு 4-5 போய் கல்யாணம் சொன்னேன் தானே. அப்போ கல்யாண வீட்டுல வந்துட்டு சமைச்ச வேணும். சரியோ சமைச்சோன்னா இந்த ரச்சி கறியை பார்த்துட்டு பக்கண்டு ஞாபகம் வந்து அத்தை இந்த கறி இந்த கறியை பார்த்த பக்கண்டு உங்களோட ஞாபகம் வந்துட்டு வந்தோட நான் என்ன செஞ்சேன், சரி 2 படியா போட்டுட்டு சாப்பிட்டு கொண்டு வந்தேன். சாப்பிட்டு போட்டு ரச்சி கிடைக்குன்னு சொன்னேன். இந்த சொண்டு கடிச்சத பூட்டாங்க இல்ல இருக்கு மானம் போகுது தெரியுமா. அதே இந்த சாப்பாட்டுல நான் ருசியில கடிச்சு சொண்டை கிடைச்சேன். ஓகே, இப்ப வந்துட்டு நாங்க ரஞ்சிக்கும் சொண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத முதல் ஆள் வந்தா நாங்க டேஸ்டா காய்ச்சி தர்றேன். நல்லா இருக்குல்ல, நம்ப மாட்டேன். சரி அப்படித்தானே நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்ப சாப்பிட்டேன் நான். ஓகே, இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பாடை பார்க்கலாம். என்ன அம்மாவுக்கு வந்துட்டு முட்டை வைக்க கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கு. நான் இந்த வயசுக்கு அப்படி போட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு பார்ப்போம். இங்க பாருங்க சாப்பாடு அப்படி இது வந்து சிக்கன் பிரட்டல், இது வந்து சிக்கன் கறி, இது வந்து ஈரல், இது பருப்பு, இது முட்டை, அது மங்காள அப்படித்தான். இது கொஞ்சம் அங்க பிள்ளைகள் கதிரையை கொண்டு போகுது பிள்ளை. ஓகே, நாங்க சாப்பிடுவோம். நம்ம அப்ப அத்தை நாங்க சாப்பிட்டதான் சாப்பிடுவீங்களே. ஆனா தூரத்துல வந்துட்டு சொந்த மண் இருக்கிறேன்டா அத்தை மண்ணு தான் உண்மைக்கு வந்துட்டு வெளியில என்னன்னு சொல்றோம். அதாவது அங்க இருந்து இங்க வரண்டா அத்தை மண்ணு தானே. நாங்க வேற தூரத்துக்கு இங்க இருப்போம்.
அது மாமா கொடுத்து வச்ச கூட. விட்டு கொடுக்க மாட்டேன். என்னன்னு சொல்ற அந்த கல்யாணம் கடவுள் கல்யாணம் கிழவன் புல்லானாலும் புருஷன். நான் திருப்பி கச்சம் கூட நம்பிக்கை நீங்க சொல்லி இல்லை கூட தாண்டி வச்சிருக்கீங்க. சாப்பாடு முடியா சமைச்சதோ சமைக்கலையோ சண்டை இருக்கான உப்பு கேட்குது. என்னது இந்த வீட்டுல வந்தா கொழுப்பு இல்லாதாக்களை இந்த கொழுப்பு இருக்கிறாக்களை கரைக்கலாம். உப்பு இன்னும் தெரியா அப்போ வந்து என்ன தெரியா அத்தை என்ன சாப்பாடு மும்பலோட பிடிக்கும் எனக்கு. இன்னைக்கு நான் சமையல் சாப்பாடு இல்லாம என்ன சொல்லுங்க ஆகும். இப்போ வந்துட்டு இந்த விரதம் முடிஞ்சு வந்து விரதம் முடிஞ்சு இன்னும் வந்துட்டு நாங்கள் வீட்டில் மாதிரி வடிவாக சமைக்கல. அதாவது வந்துட்டு கச்சி கறிலாம் காய்ச்சி ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சு நான் பிரட்டிலாம் காய்ச்சி கணக்கு கறியெல்லாம் காய்ச்சி எடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு அதை விட 10 கறியில் சாப்பிடுமே இந்த கறியெல்லாம். அது என்ன நிறைவேசன் என்ன நினைச்சாலும் அது நடந்துருவேன். என்ன நினைச்சா நடக்குமே அம்மா. அதுக்கான எழுதியாமீங்க எல்லாம் நடக்க நம்புறேன். அதுதான் இந்த கறி என்ன காய்ச்சி சொல்ல மாட்டீங்களா? ரகசியம் சொல்லக்கூடாது. பாபுகிட்ட காய்ச்சி தெரியல. அம்மாவோட 100 தான் கேட்டு இதே மாதிரி காய்ச்சிங்க என்ன இது மாதிரி வந்தது இல்லை எனக்கு. உண்மைதான் போய் சொல்லி நீ ரஜ்ஜி கறி காய்ச்சி தந்து சாப்பிடக்க நான் உனக்கு வைக்கிறேன். அப்பா நீ சேர நான் விட்டு வரேன் தனியா நான் தனியா இருக்கிறேன். அம்மா இருக்கா விட்ட போய் இருக்கு. தம்பி நம்பா தம்பில விருப்பம் கூடாது. அவனுக்கு டேஸ்ட் இல்லடா இல்லைன்னா கூட்டிக்கணும் இருக்கலாம். அதை விட நாங்க சாப்பாட்டுக்கு வரே இல்லை. நீ நல்லா இதுதான் சாட்டுன்னு சொல்லி வந்து படுத்தேன். சொன்னான் தானே 9 மணிக்கு போய் காட்டிட்டேன். காட்ட சொல்லிச்சுன்னா இந்த காட்டையில் அது சுதந்திர வந்து டேட் படுத்திருந்தேன் வர சொல்லி. அப்படி என்ன நான் அங்கே கடைக்கு சாப்பாடு கடை போனாங்கன்னா கூட்டு போய் கடைக்கு சமைச்சு சாப்பிடுவோம் சொல்லி. சரி சரி வா அத்தைக்கு முழுவதும் தானே சாப்பிட்றேன்டா சமைக்கிறேன்டா. அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடைச்சு. என்ன உடுப்பு அம்மா பிறந்தநாளுக்கு வந்துட்டு நேற்று அம்மா பிறந்தநாளுக்கு வந்துட்டு அத்தை உடுப்புன்னு எடுத்து கொடுத்துவா. இங்கே இருக்காது. அந்த உடுப்பையும் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் காட்டுனா பிள்ளைங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் இருந்தாலும் முதலாவது பாசமங்கள் மாமா கல்யாணத்தை தான் பிடிக்குமே. ஐயோ வெட்டுங்க நல்லா கதை. ஏன் அழப்புறம் பார்த்துட்டு அப்படின்னா சேர்த்து குத்துவாங்க தானே செய்தா உனக்கிட்ட கிடைக்குது வந்து வெளியே நான் மேல ஏற்றி விட்டுடுவேன். கல்யாணம் முடிடுவா எனக்கு ஒன்றும் தெரியாது. அங்க போய் கலந்து சரி ஓகே. நாங்கள் வந்துட்டு இப்போ கணக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாக்கள் வந்துட்டு இப்போ இங்கே வந்து சாப்பிட்றாங்க நம்ம அப்போ சாப்பாடு இப்போ கொஞ்சம் நாங்கள் சரியோ நாங்கள் சாப்பிட்றதும் நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சுண்ணே எல்லாம் வடிவாக சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதான் வந்துட்டு அத்தை அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா கிஃப்ட். நானும் மேலே சாப்பிடல இங்கே பாருங்க சும்மா சொல்கிறா சத்தியமாக போய் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு எடுத்து கொடுத்த உடுப்பை வந்துட்டு பார்ப்போமே அம்மா. இது அடுத்த பிறந்த நாளுக்கு ரெண்டாவது மடி வைப்பேன். எனக்கு தான் மடி வேறு நான் இப்படி போட்டு வழியாக கூட நடக்கும். இதையும் பார்க்கத்தானே வேணும். இதான் வந்துட்டு உடுப்பு இன்னும் வழியாக இருக்குன்னு பாருங்க. அப்படியே பொம்மை மாதிரி கிடக்கு. பொம்மை மாதிரி கிடைக்கணும். பொம்மையெல்லாம் போட்டுக்கணும் போகிறது உண்மைக்கு வந்துட்டு நல்லா கிடக்கு. நம்ம அத்தைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ் சொல்லுங்க. என்ன சொல்ல போறோம்? ஏன் அவ தஞ்சா கடமை அதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்றது. நீங்க எல்லாமே ரோங்கா தான் கேட்டுருந்தீங்க கோவம் பேட்டு வந்து. ஓகே உண்மைக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு
நம்ம இந்த பிறந்த நாள் பார்த்து எடுத்து கொடுத்தோம். அதே வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிட்டாங்க. அம்மாவுக்கு அத்தை கொடுத்து பிறந்த நாள் பரிசு நம்ம பரிசு பரிசு இது யார் தந்தது? இது நீ தந்த பரிசு. இது நாங்கள் கொடுத்த பரிசு. ஓகே, இன்றைக்கு வந்துட்டு இவ்வளவுதான் வந்துட்டு இந்த வீடியோ. நேற்றைய தினம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் நேற்றைய வீடியோ சொல்ல மறந்துட்டேன். நேற்றைய தினம் வந்துட்டு அம்மா பிறந்த நாளோடனே நிறைய பேர் வந்து இரவே வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் நான் சொல்லல. நிறைய பேர் வந்துட்டு ஃபோன்ல இல்லாமல் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தேன். மற்றது பிறகு நேரம் சென்று போச்சு பிறந்த நாளுக்கு வந்துட்டு விஷ் பண்ணியிருக்கேன். அவைகளுக்கு சொல்லியிருக்கேன். அவைகளுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற வந்து உண்மைக்குமே தயாமாக போன முறை வந்துட்டு அவையிலெல்லாம் வந்துட்டு செஞ்ச நாங்கள் பிறந்த நாள் பெருசாக வந்துட்டு அவையின் ஆசைக்காக இந்த முறைப்பா உண்மைக்குமே வந்துட்டு ஒரு காரணத்தால் வந்துட்டு நோமல் செஞ்சுனாங்களா. ஓகே, இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ கருத்துக்கள் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் வந்துட்டு எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை குட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய்.